Hello guys, today we are going to solve exercise 1.1 second sum second subdivision. Find the inverse. 3 cross 3 matrix இருக்கு inverse கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. கொடுத்திருக்க matrixக்கு first A நேம் பண்ணிக்கோங்க. நேம் பண்ணிட்டு first நம்ம எப்போதுமே determinant A கண்டுபிடிக்கணும். A inverse ஓட ஃபார்முலானா A inverse equal to 1 by determinant A adjoint A. நம்ம determinant A கண்டுபிடிக்கணும், adjoint A கண்டுபிடிக்கணும். First அதுக்கு நம்ம first determinant A கண்டுபிடிக்கணும். Determinant A not equal to 0வா இருந்தாதான் நம்மளுக்கு A inverse exist ஆகும். Determinant எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5யோட காலமையும் ரோவையும் eliminate பண்ணிட்டு 5 5s are 25, 1 1s are 1, 25 minus 1 24. இப்போ இங்க minus 1 1ஓட காலமையும் ரோவையும் eliminate பண்ணிட்டு 5 minus 1 கிடைக்கும். அது மாதிரி நீங்க plus 1 போட்டுட்டு அதோட காலம் ரோவிங் இது பண்ணிட்டீங்கன்னா 1 1s are 1, 1 5s are minus 5. சால்வ் பண்ணா minus 4. இப்போ வந்து 120 minus 4 minus 4 இருக்கு. அப்போ 120 minus 8 equal to 112 கிடைக்கும். அப்போ நமக்கு determinant A என்னன்னா 112. அது வந்து not equal to 0. அப்போ நமக்கு A inverse exist ஆகும். இப்போ determinant A கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா adjoint A கண்டுபிடிக்கணும். adjoint A கண்டுபிடிக்கிறதுக்கு first cofactor matrix நம்மளுக்கு தேவை. ஏன்னா நம்ம first sumலயே நம்மளுக்கு வந்து adjoint A எப்படி கண்டுபிடிக்கணும் நல்லா டீடைலா பார்த்தாச்சு. cofactor matrix கண்டுபிடிக்கணும்னா நம்ம first என்ன பண்ணனும்? 5க்கு cofactor matrix வந்து 5ஓட காலமையும் ரோவையும் எலிமினேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 1க்கும் அதே மாதிரி தான். 1 அப்படியே விட்டுட்டு காலம் ரோ விட்டுட்டு 1 1 1 5 எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்கும் எழுதிடுங்க. எழுதிட்டு அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதை நீங்களா சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்ணிட்டு அடுத்தது வீடியோ ஆன் பண்ணி அடுத்து நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஈஸியாக ப்ளஸ் மைனஸில் தப்பு வராமல் நீங்கள் கரெக்டாக செம்ம சால்வ் பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 5 5s are 25 minus 1, 25 minus 1 24. 1 5s are 5 minus 1 மைனஸ் உள்ள போச்சுன்னா minus 5 plus 1 அப்போ வந்து minus 4. இதுமாதிரி எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இதான் வரும். வந்திருக்க ஆன்சருக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா என்ன? ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். இங்கே இருக்கிற ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ரோ காலமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே இருக்கிற ரோ காலமாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏவும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மினன்ட் ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. கொண்டு போய் ஃபார்முலா சப்ஸ்டியூட் தான் பண்ணணும். A inverse 1 by determinant A இருக்கு. determinant A என்னன்னு கண்டுபிடிச்சோம் 112. adjoint A என்னன்னு கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் adjoint A. adjoint A எழுதிக்கோங்க. எழுதிட்டு உள்ள இருக்கிறது எல்லாத்துக்கும் 4 டேபிள் காமனா இருக்கு. அதனால 4 காமனா வெளியே எடுத்துட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இந்த 4ம் இந்த 112யும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 428s are 112. அப்ப பேலன்ஸ் வந்து A inverse equal to 1 by 28. இந்த மேட்ரிக்ஸை அப்படியே கீழே எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான் அந்த சம். தேங்க்யூ.